எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காட்டில் தாங்க இருக்கிறோம். மணி சாயந்தரம் கரெக்டாக 5 மணி ஆகுதுங்க. நம்ம ஆல்ரெடி வெண்டை நடவு பண்ணியிருந்தோம். ஒரு 2-3 சிறகு நடவு பண்ணியிருந்தோம். 10-12 பொறிப்புக்கு மேலே நம்ம பொறிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த செடிகள் எல்லாமே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த செடி எல்லாமே பிடுங்கிட்டு இருக்கிறோம். ஜமுனா தான் இந்த வெண்டை செடி எல்லாமே இப்போ காவாசி பிடுங்கிருக்கிற அப்படிங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கா? ஆமா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இவ்வளவுதான். இது புடுங்கினா வேலை முடிஞ்சுதா? இது புடுங்கிட்டு இந்த வெண்டை செடியில புடுங்கிட்டு என்ன பண்ணலான்ட்டு ஐடியா? அடுத்தது மலம்பில் கட்டை போட்டு விட்டுலாம். ஓ, இதே பார்ல பார் நல்லா கோதி போட்டு விட்டுறலாம். மலம்பில் கட்டை போட்டு விட்டுலாம். ஏன்னா உங்களுக்கு 3 மாசத்துக்கு மழை தானே. ஆமா, அதனால கண்ணுக்குட்டிக்கு தீவனம் அப்படின்ட்டு அங்கேயும் கொஞ்சம் அறுத்துக்கலாம், இங்கேயும் கொஞ்சம் அறுத்துக்கலாம் இல்ல. அதனால சரி போட்டு விட்டுலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் அழிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு 10-12 பொறிப்பு பொறிச்சிருப்போமா? பொறிச்சிருப்பேன். ஆனா எந்த ஒரு ரசாயன உரமே இந்த வெண்டை செடிக்கு நம்ம அந்த அளவுக்கு கொடுக்கலீங்க. அப்புறம் மருந்து அந்த அளவுக்கு நம்ம அடிக்கல. ஒரே ஒரு மருந்து தான் அடிச்சோம். ஆனா செடி எந்த ஒரு நோயும் இல்லாம நல்லா ஆரோக்கியமா வந்தது. 10-12 பொறிப்பு எந்த உரமும் மருந்து இல்லாம வருது அப்படின்னா ரொம்பவே சரி. ஜமுனா கூட கொஞ்சம் தான் இருக்கு, அதை அப்படியே புடுங்கிடலாம். புடுங்குங்களா? புடுங்க. இந்த மழை பெஞ்சதுக்கு அப்படியே வேரோட அப்படியே வந்துருது. நல்லா ஈஸியா இருக்குது. அது இந்த பக்குவத்தில் புடுங்கினா தான் புடுங்க முடியும், இல்லை அப்படின்னா வராது. இது நடவு பண்றதுக்கு எத்தனை சிரமப்பட்டோம்? 5 நிமிஷத்துல அழிச்சு வச்சு பாத்தீங்களா? எதுவுமே அப்படித்தான். உருவாக்குறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸி. நோடிக்கிறக்குள்ள அழிச்சிடலாம். இதுதான் வாழ்க்கை தத்துவமா? ஆமா, இது மட்டுமல்ல, எதுவுமே அப்படித்தான். உருவாக்குறது கஷ்டம். இது உருவாக்குறதுக்கு 3 நாள் ஆச்சு. ஆனா இது புடுங்கி போறதுக்கு 1/2 மணி நேரம் கூட ஆகுது. ஆமா, இது சுத்தி இந்த காட்டு பண்ணி வராம இருக்கிறதுக்கு நம்ம சீலை கட்டி சுத்தியும் குச்சி வெட்டிட்டு ஊனி அது இந்த சீலை எல்லாமே இப்ப படுத்துருச்சு இந்த காத்து மலைக்கு. நீங்களே பாருங்க. ஃபைனல் டச் போடுங்க போற. புடிங்கியாச்சா? புடிங்கியாச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு மாயாட்ட சேர்ந்துருச்சு. 3 குமியா? ஆமா, 4 குமி இருக்குது. அது ஒரு குமி, அங்க ஒரு குமி, அப்புறம் அங்க கடைசியில ஒரு குமி. ஆமா. என்னங்க இன்னத்துக்கு மேல கொசு கடிதான் தாங்கவே முடியல. மணி 5 ஆச்சுல்ல, மழையும் அப்படியே பெஞ்சிருக்குது. அப்புறம் உனக்கு கொசு தொல்லை வரும்ல. ஆமா. நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மலம்பில் கரணைக்கு சொல்லியிருக்கிறோமுங்க. நாளை கழிச்சு மலம்பில் கரணை போடுறதுக்கு வருவாங்க. மலம்பில் கரணை போடுறதுக்கு வரையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாறை எல்லாமே பாத்தீங்கன்னா களை இருக்கு. இந்த களையெல்லாம் எடுத்து பாறைலாம் நல்லாமே எடுத்து கட்டுவாங்க. எடுத்து கட்டிட்டு மலம்பில் கரணை கொண்டு அதை நல்லா தரிச்சு இந்த பாறைல இப்படி போடுவாங்க. போட்டு மண்ணணைச்சு விட்டு ஒரு தண்ணி விட்டு அப்படின்னா இந்த மலைக்கு அப்படியே உங்களுக்கு மலம்பில் கரணை நல்லா தளைஞ்சு வந்துடும். தளைஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட கண்ணுக்குட்டிக்கு நல்லா தீவனம் பிரச்சனை இருக்காதுங்க. நம்ம அறுத்துறது போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஒரு 3 சிறகு மலம்பில் பாருங்க, அங்க தெரியுது பாத்தீங்களா மலம்பில் காடு. கொஞ்சம் நிழல் அடியில போட்டுங்க. சூரியனை விட முடியாது வீடியோ ஆன் பண்ணிட்டா? Who are you, man? No, cut me. இப்போ வெண்டை செடி எல்லாமே புடுங்கியாச்சுல ஜமுனா? க்ளோஸ் பண்ணியாச்சு வெண்டஞ்செடியா. இனி நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு மேல இந்த வெண்டஞ்செடி நம்ம விடுறோம் அப்படின்னா புழு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருதுங்க. செடி ரொம்ப ஹைட்டா போறதுக்கு ஆரம்பிச்சிருது, புழுவும் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருது. அப்ப நம்ம மருந்து அடிக்கணும், அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால அதை அழிச்சிட்டு அடுத்தது நான் சொன்ன மாதிரி மலம்பில் கரணை போட்டோம்னா அது உருப்படியா கண்ணுக்குட்டிக்காவது தீவனம். பாத்தீங்களா, இதுக்கு வெண்டஞ்செடியை போடாமையே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு இல்ல. ஆனா நம்ம அது போட்டதுக்கு அது பலன் கொடுத்துச்சு. நம்ம உரமும் ப்ராப்பரா வைக்கல, மருந்து ஒரே மருந்து தான் அடிச்சோம். ஆனா காய் எப்படி உனக்கு வந்திருந்தது? அந்த லைட் கிரீன்ல உங்களுக்கு அவ்வளவு டேஸ்டா வந்திருந்ததுங்க. அந்த வலுவலுப்பு தன்மை வெண்டைக்காயில ஆக்சுவலா அதிகமா இருக்கும். ஆனா எங்க வெண்டை செடியில வலுவலுப்பு தன்மை அந்த அளவுக்கு இல்ல. அந்த பொரியலுக்கு எல்லாமே ஈஸியா நல்லா இருந்தது, டேஸ்டா இருந்ததுல, உண்மையாலுமே டேஸ்டா இருந்தது. ஸோ அது நம்ம அதுக்கு என்ன நம்ம பலன் கொடுக்கணுமோ அது நம்மளுக்கு அது கொடுத்துருச்சு. நம்ம போட்ட எஸ்டிமேஷனுக்கு மேலதான் அது காய்ச்சிச்சு. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. மண்ணு பாத்தீங்க அப்படின்னா செம்மண் அப்படிங்கறதுனால நல்லாவே ஈல்டு கொடுத்துச்சு. சரி, அடுத்தது நம்ம மலம்பில் போட்டுருவோம் இல்லையா? கண்ணுக்குட்டிக்கு அங்க கொஞ்சம் மலம்பில் வளராம இருக்குதுங்க.
மழை வேலை 3 மாசத்துக்கு பிடிக்குதுங்களாமா? ஆமா, அப்புறம் மேவு இருக்காது இல்லைங்களா காட்டுக்குள்ள. அப்புறம் அதனால செங்காடுங்களா, அதனால மேவு இருந்தாலுமே உங்களுக்கு காட்டுக்குள்ள போக முடியாது. இல்ல, நாங்க ரொட்டாவேட்டர் இப்ப வந்து போட்டு விட்டோம். பூடு எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அதனால வந்து ரொட்டாவேட்டர் போட்டு விட்டோம். ஒரு 10 வெயிலுக்கு வந்து ரொட்டாவேட்டர் போட்டு விட்டுருக்கோங்க. அப்புறம் மேவு இருக்காது இல்லைங்களா அடுத்து 3 மாசத்துக்கு. அதனால மலம்பில் போட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ கண்ணுக்குட்டிக்கு வந்து அடுத்தடுத்து போட்டுக்கலாம். அதனாலதான் வந்து போட்டுட்டோம். ஓகே, இது ஒரு சின்ன மினி விளாகா தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விவசாயம் சார்ந்த வீடியோல வந்து சந்திக்கலாங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பாய்.